கொலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக சகஜமான இந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கலைவாணி அப்படின்னு ஒருத்தங்க மரணமாகி இருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை, தனியாக அவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் மரணம் அப்படிங்கும் பொழுது இப்போ என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும்னு சொல்லிட்டு காப்ஸ் எல்லாம் வராங்க. பக்கத்து வீட்டில் இருந்தால் ஆட்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்க்கும்பொழுது தான் பார்த்தா அவங்க கணவரும் வரார். அவர் பெங்களூருக்கு ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன், நான் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த கணவர் அப்படியே உடஞ்சி போய் அப்படியே பக்கத்துலேயே படுத்து கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஏமா எந்திரிமா எந்திரிமா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் கிட்டக்க எனக்கு இந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் ரகுன்னு சொல்லிட்டு, அவன் மேலே தான் ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இவருடைய பேர் பார்த்திங்கன்னா துரை. ஸோ துரை சொன்னதை கேட்டு மரணமான அந்த பொண்ணை எடுத்து போஸ்ட்மார்ட்டமுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தூக்கி எடுத்து போகிறாங்க. அந்த பையன் எதிர்த்தாப்புல நிற்கிறான். அவனும் பார்க்குறான். அவனை பார்த்த உடனே நீ தான் அந்த பொண்ணு கூட எப்போ பார்த்தாலும் வீட்டில் பழகிட்டு இருப்பியா அந்த ஆண்டி கூட, அவங்க கூட பழகி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன விஷயம், என்ன எதுவும் நீ எதுவும் ஒரு கிறுக்குத்தனமாக யார் திருட பார்த்தியா, அப்போ அவங்க பிடிச்சிட்டாங்களா, அதனால அவங்கள அடித்து கொண்டுட்டியா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்க, ஐயோ அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸு, எனக்கு அவ்வளோ நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படி இப்படிலாம் அந்த பையனும் சொல்லி பார்க்குறாரு. சொல்லி எல்லாம் பார்த்து இவர் இவ்வளோ தான் கேட்டாலுமே ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணை கொல்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு கம்பியும் இந்த பையனோட வீட்டில் இருக்குது. அதனால என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரித்து பார்த்தா கடைசி நிமிஷத்தில் திடீர்னு அவருக்கு சொல்கிறாரு, அது அந்த அக்காவே கிடையாது. நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் கூப்பிட்டு போகும்போது பார்த்தேன், அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா கண்ணு கிட்டக்க ஒரு சின்ன ஒரு மச்சம் இருக்கும், அந்த மச்சமே இல்லை, நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, உடனே எல்லாத்தையும் விசாரித்து போலீஸ் பார்த்தா குடுன்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ கேட்குறாங்க, எங்கே கலைவாணின்னு கேட்குறாங்க. கலைவாணி தான் செத்துட்டாலேன்னு அந்த பையன் அழுதுகிட்டே சொல்ல, அந்த கணவர் உடனே கலைவாணி இறந்தது காவேரிங்கிறாங்க. இப்போ தான் உண்மைகள் தெரிய வருது. கலைவாணிக்கு காவேரின்னு சொல்லிட்டு ட்வின் சிஸ்டர் இருந்திருக்காங்க. ஆனால் பிறந்த போதே 2 பேரையும் வெவ்வேறு வீட்டில் வளர்க்குறாங்க. ஏன்னா தத்து கொடுத்தாங்க தங்கச்சியை. அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வளர்ந்துட்டாங்க. அவங்கள இப்போ திருப்பி பார்த்ததுக்கப்புறமா அந்த பணம் நமக்கு வேணும், நம்ம வீட்டில் பணமே இல்லையேன்னு இந்த துரையும் கலைவாணியும் சேர்ந்து அந்த காவேரியை இங்கே வர வச்சு கொலை பண்ணதுக்கப்புறமா அவங்க போய் அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மனைவி இறந்ததும் மனைவியோட ட்வின் சிஸ்டர், அதுக்கு உறுதுணையாக இருந்தது மனைவியுமே. இப்போ கடைசியாக அந்த பையன் சொல்லியிருக்கான், நீங்கள் என் கலைவாணி அக்காவே இல்லை, உங்கள் கண்ணில் பாசம் தெரியும், இப்போ அதெல்லாம் காணவே காணோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிடுறான். இந்த தம்பதியும் மாட்டிக்கிட்டாங்க.